அதிமுக, பாமக, பிஜேபி இந்த 3 கட்சியும் கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய கட்சிகளாக தேமுதிகவும் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்புறம் ஒரு சில தேவர அமைப்புகள் இதுதான் எதிர்பார்க்கறாங்க. இருந்த போதிலும் இபிஎஸ்க்கு நாம கொடுக்கின்ற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, டிடி தினகரன், சசிகலா இவர்கள் பிஜேபி மூலமாக உள்ளே வந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் யாரெல்லாம் வேட்புல 230 தொகுதியில அவங்க எத்தனை தொகுதி ஒதுக்கி அதை எத்தனை இடத்துல வேட்புல நிற்கிறாங்களோ அவங்க கிட்ட வேட்பாளர் பட்டியல் மட்டும் கிடையாது, ராஜினாமா பட்டியல கூட கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ்ஐ காலாவாரி அவர் குழி தள்ளி அந்த பதவியை தான் இபிஎஸ் கூட கொடுத்தாங்க. அதுக்கு என்ன காரணம், இவர் அனுபவம் வாய்ந்தவர், சப்போஸ் இவர் நிலையை நின்று விட்டால் நமக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்காது அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அவங்க நேரம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா இபிஎஸ் கிட்ட இந்த கட்சி நிரந்தரமா நின்றுட்டாரு, இபிஎஸ் அவர்களும் நிரந்தரமா முதலமைச்சர் இருந்துட்டாரு. அதனால மீண்டும் இவங்க பிஜேபி கூட உள்ள ஏதோ ஒரு வகையில வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிட்டாருன்னா இவங்க நிச்சயமா பின்னாடி இருந்து மற்ற வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி ஏதாவது இவங்க சித்துவேலை பண்ணுவாங்க. அதனால இபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, மற்ற கூட்டணி கட்சி கிட்ட அவர் கையெழுத்து வாங்கினார் இல்லையோ, ரெட்டலை நின்று வெற்றி பெற்ற இல்ல நிற்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களையும் முன்கூட்டியே ராஜினாமா கட்டத்தில் கையெழுத்து வாங்கி வச்சிடணும். இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெற்ற பிறகு பெரிய ஒரு பாதத்தை போய்விடும். அதனால் வெற்றி பெற வரைக்கும் இவர் உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா வெற்றி என்பது முக்கியம். அதனால் நம்ம இபிஎஸ் ஒதுக்கூடாது, ஓபிஎஸ் ஒதுக்கூடாது, சசிகலாவும் ஒதுக்கூடாது, டிடி தினகரனும் ஒதுக்கூடாது. ஏன்னா வாக்கு சிதறும். அதனால சொல்ல வரேன். அதனால் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தால் நிச்சயமா வெற்றியும் அவரது, கட்சியும் அவரது, ஆட்சியும் அவரதாக இருக்கும். நன்றி.